அவர் காவல்துறையை சிறப்பாக பணியாற்றியதை குறித்து எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒன்றை விட்டுவிட்டார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். அவர் காவல்துறையை சிறப்பாக பணியாற்றியதை குறித்து எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒன்றை விட்டுவிட்டார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். அவர் காவல்துறையை சிறப்பாக பணியாற்றியதை குறித்து எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒன்றை விட்டுவிட்டார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். அவர் காவல்துறையை சிறப்பாக பணியாற்றியதை குறித்து எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒன்றை விட்டுவிட்டார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். காவல்துறையின் கவனக்குறைவே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதிலளித்திருக்கிறார். கரூரில் தாவேக தலைவர் பேசும்போது அவர் பேசுவதற்கு முன்பே காவல்துறையினருக்கு முதலில் எனது சல்யூட் என்று கூறித்தான் காவல்துறையினரை பாராட்டிதான் பேச்சையே தொடங்கினார். அதனை எதிர்க்கட்சித் தலைவர் பார்க்கவில்லையா என்று அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம்.